நம்ம என்னதான் நிறைய பிளான் பண்ணி லைஃப்பை சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த 2 விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் அதை திருத்திக்காமல் கண்டிப்பாக உங்களால் லைஃப்பில் முன்னேறவே முடியாது. அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து நாம் செஞ்ச தப்பை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இன்னொன்று வந்து அதுக்கான காரணம், அதை ஏற்று தான் ஆகணும். இப்போ வந்து ஒருத்தர் ரெகுலராக தோத்துட்டே இருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, அது எதனால் இருக்குன்னா, ஒன்று அவங்க செய்கிற ஸ்டாட்டிக்ஸோ இல்லை அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிற விதம் வந்து கரெக்டாகவும் இருந்துக்காது. அதை ஏற்று அதுக்கேற்ற மாதிரி மாற்றி செய்யணுமே தவிர, இல்லை நான் செஞ்சது கரெக்ட் தான்னு ஒரே இதாக நிற்கக்கூடாது. அப்படி நின்றால் கண்டிப்பாக வந்து அது வந்து தோல்வியிலேயே தான் முடியணும். அக்செப்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும். அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஈஸியாக வின் கிடைச்சாலுமே சரி, அவன் வந்து தப்பு செஞ்சுருந்தா அந்த தப்பை ஃபைன் பண்ணி அதை வந்து திருத்திக்கணும். அப்போ தான் அடுத்த முறையும் நம்ம வின் பண்ண முடியும். இது எதுவுமே பண்ணாமல் நம்ம செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லி நின்றீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கின்னு வின் பண்ணுற வழியை பாருங்கள். லைஃப் வந்து அப்படி நிற்காது நமக்காக.